ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா, வருண் தவன், சிம்ரன், தலைவாசல் விஜய் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ராஜன் டிகேவோட இயக்கத்துல வெளியான சிட்டிடல் ஹனி பனி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம சமந்தா வந்து பாலிவுட்ல ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையில வச்சிருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. அதே நேரத்திலே அவங்களுக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காம இருக்கு. அப்போ ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டான வருண் தவன ஒரு இடத்துல மீட் பண்றாங்க சமந்தா. வருண் தவன் வந்து, "நீ இப்படி என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா உனக்கு தேவையான காசுலாம் கிடைக்கும். அதே நேரத்துல நீ பாலிவுட்லயும் சான்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஒர்க்குக்கு நம்ம சமந்தா போறாங்க. அப்போதான் தெரிய வருது, நம்ம வருண் தவன் வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் அப்படின்னு. அந்த மிஷனுக்கு சமந்தாவையும் கூப்பிட்டு போறாங்க. அங்க நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்துருது. அதனால சமந்தா வந்து தலைமறைவாயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சமந்தாவை கொல்றதுக்கு ஒரு குரூப் வருது. அந்த குரூப்ல இருந்து சமந்தா எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த குரூப்க்கும் சமந்தாக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க அந்த மிஷன்ல என்ன தப்பு பண்ணாங்க? எதனால நம்ம வருண் தவனும் சமந்தாவும் பிரிஞ்சு போனாங்க? சமந்தா வந்து யாருக்கும் தெரியாம அந்த அர்மாடாவை எப்படி திருடுனாங்க? அந்த அர்மாடாவை கைப்பற்றுறதுக்காண்டி எத்தனை குரூப் சமந்தாவை கொல்ல வருது? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராஜன் டிகே வந்து அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனா இருக்கட்டும், அந்த கார் சேஸ் சீனா இருக்கட்டும், கடைசி எபிசோட்ல வர அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சீரிஸ்ல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சமந்தாவும் வருண் தவனும் சேர்ந்து பண்ற அந்த ஃபைட்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வருண் தவன் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சமந்தாக்கு சொல்லித்தர அந்த டிப்ஸ் எல்லாம் காட்டின விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரியே டைரக்டர் வந்து சமந்தாவை காட்டின விதமா இருக்கட்டும், அவங்க பண்ற அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அந்த பாலிவுட்ல சான்ஸ் தேடி அலையிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல எமோஷன் காட்சிகளா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் வச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. படத்துல ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கார் டைரக்டர். வருண் தவானுக்கும் சமந்தாக்கும் உள்ள அந்த ரொமான்ஸ் காட்சியெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல அம்மா சென்டிமெண்ட்லாம் சில இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. வெப் சீரிஸ்ல மேஜரா வர சீன் எல்லாமே ஆக்ஷன் சீன் தான். அந்த ஆக்ஷன் சீன்ல ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம டைரக்டர் ராஜன் டிகே பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோடு வரைக்குமே டைரக்டர் நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை பார்த்துருக்காரு. சீரிஸ்ல ஃபைட்லாம் ஒவ்வொன்றுமே அனல் பறக்கிற மாதிரி டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே வச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பேக்போன்னு பார்த்தோம்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, அவர் வச்ச ஆங்கிள் எல்லாமே ஒவ்வொன்னுமே மாஸா இருக்கும். சமந்தா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சேஃப் ஹவுஸ்ல இருப்பாங்க. அங்க வச்சு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அந்த ஸ்னைப்பரை வச்சு சமந்தா வந்து சில பேத்த சுடுவாங்க. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் காமிச்ச விதம் ஒவ்வொன்னுமே தரமா காட்டியிருக்காரு. அதே மாரியே சமந்தா கூட அந்த டீம்ல இருக்கிற எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஷார்ட்டா ஒரு நேம்லாம் வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர், ப்ரொடெக்டர் அப்படின்னு. அதுல இந்த ப்ரொடெக்டரும், டிரான்ஸ்ஃபார்மரும் சேர்ந்து பண்ற அந்த ஃபைட்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். முக்கியமா ஒரு ஹேக்கர படத்துல வச்சிருப்பாங்க. அவரு வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் வந்து கடைசியில ஒரு ட்விஸ்ட்ட வச்சு தான் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்காத மாரி இருக்கும். மத்தபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வெப் சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதே மாரியே இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காரு. அதனால இந்த வெப் சீரிஸ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி டைரக்டர் சில இடத்துலலாம் சம்மந்தமே இல்லாத சீன்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மத்தபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வெப் சீரிஸ் வந்து ஓடிடி தளமான Amazon Primeல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.